ஸ்டாலின் அவர்களை பத்தி விக்கி லீக்ஸ்ல சொல்லப்படுது. ஒரு அமெரிக்க தூதரகம் வெளியிட்ட அறிக்கையில என்ன சொல்லுதுன்னா, ஸ்டாலின் அவர்கள் தன்னுடைய இளமை கால பருவத்துல மல்டிபிள் செக்ஸ் ஸ்கேண்டல்ல சிக்கினவர். அதாவது தமிழ்ல சொல்லணும்னா பலதரப்பட்ட பாலியல் வக்கிர செயல்களில் ஈடுபட்டவர் அப்படின்னு குறிப்பிடுது. முக்கியமா என்ன சொல்றதுன்னா, அழகான பெண்களை கண்டாலே அவர்கள் பிடுங்கப்பட்டு பறிக்கப்பட்டு அபகரிக்கப்பட்டு அவர் கையில் ஒப்புவிக்கப்படுவார்னு அப்படியே தெளிவா ஆங்கிலத்துல இருக்கு. இன்னைக்கு வரைக்கும் நாங்க இதை பத்தி பேசணுமா? இது ஏதோ போகிற போக்கில் ஒரு பெண் சொல்லிவிட்டு போகும் குற்றச்சாட்டு இல்லை. ரகசியமான அல்லது வெளியிடப்படாத ஆவணங்களை, குறிப்பாக அரசாங்கம் மற்றும் நிறுவனங்கள் தொடர்பான தகவல்களை பொதுமக்களுக்கு வெளியிடுவதில் கவனம் செலுத்தி வரும் ஆஸ்திரேலியாவைச் சேர்ந்த விக்கிலீக்ஸ் எனும் ஒரு சர்வதேச லாப நோக்கமற்ற அமைப்பு வெளியிட்ட தகவல் ஆகும். கருணாநிதி கமலாம்பாளை இல்லத்திற்கு சென்று பணம் கொடுக்காமல் வந்தது, அவரது பேரன் பால்டாயில் குடித்ததெல்லாம் அனைவரும் அறிந்த கதை. கருணாநிதியின் வாரிசான ஸ்டாலினும் இதற்கு விதிவிலக்கு அல்ல என்பதையே காட்டியிருக்கிறது இந்த அறிக்கை. ஸ்டாலின் தன்னுடைய இளமை கால பருவத்தில் மல்டிபிள் செக்ஸ் ஸ்கேண்டலில் சிக்கியவர் என்கிறது விக்கிலீக்ஸ். அதாவது அழகான பெண்களை கண்டால் அவர்கள் பிடுங்கப்பட்டு பறிக்கப்பட்டு அபகரிக்கப்பட்டு அவர் கையில் ஒப்புவிக்கப்படுவார்கள் என அப்படியே தெளிவாக ஆங்கிலத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஒரு கட்சியின் தலைவர்களே இந்த லட்சணத்தில் இருந்தால் நிர்வாகிகள் அனுதாபிகள் குறித்து சொல்லவா வேண்டும்? ஞானசேகரன், 2.5 வயது குழந்தையை பாலியல் வன்கொடுமை செய்து கொன்ற பெரியநாயகம், தெய்வ செயல், ராஜீவ்காந்தி என வரிசை கட்டி நிற்கிறார்கள் திமுகவின் பாலியல் குற்றச்சாட்டுக்கு உள்ளானவர்கள். தலைவர் எவ்வழியோ தொண்டனும் அவ்வழியே எனும் பழமொழிக்கேற்ப செயல்பட்டு வருகிறது திமுக. இப்படி ஒரு கும்பல் ஆட்சிக்கு வந்தால் பெண்கள் மற்றும் குழந்தைகள் பாதுகாப்பு எந்த லட்சணத்தில் இருக்கும் என்பதை இந்த 5 ஆண்டுகளில் தமிழ்நாடு பார்த்துவிட்டது. இவர்களா பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பார்கள்? கருணாநிதி முதல் கடைக்கோடி தொண்டன் வரை பெண்களை போக பொருளாக மட்டுமே பார்க்கும், ஒரு பெண்ணை அடைய எந்த எல்லைக்கும் செல்லும், அதிகாரத்தை பயன்படுத்தும் இப்படி ஒரு கேவலமானவரிடம் மீண்டும் 3.5 கோடிக்கும் அதிகமான பெண்களின் பாதுகாப்பை கொடுக்க வேண்டுமா? ஒரு தலைவன் முதலில் ஒழுக்கமானவனாக இருக்க வேண்டும். மிசாவில் சிறைக்கு சென்றதாக ஸ்டாலின் கூறும் கைதுக்கு பின் சில பாலியல் குற்றச்சாட்டுகளே உள்ளன என்ற கதைகளும் தமிழ்நாடு அரசியலில் வட்டமடித்து வருகின்றன என்பதையும் இங்கே சுட்டிக்காட்ட வேண்டியுள்ளது. இப்படி ஒரு பாலியல் இச்சை வெறி பிடித்த ஒரு கட்சியிடமா உங்கள் பெண் பிள்ளைகளின் எதிர்காலத்தை கொடுக்க போகிறீர்கள்? சிந்தியுங்கள் பெற்றோர்களே, உங்கள் செல்ல மகளின் பாதுகாப்பு உங்கள் கை விரலில்.